வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ஓட்டுரிமை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஓட்டை திரும்ப பெறும் உரிமையும் ரொம்ப முக்கியம். நாம் நம்பி யாருக்கு ஓட்டு போடுறோமோ அவங்க சரியானபடி நல்லது செய்யாதப்ப, ஊழல் செய்கிறப்ப அவங்கள திரும்பவும் ஓட்டை வாங்கிக்கிட்டு திரும்ப அனுப்பிச்சி விட்றணும். அதுதான் நல்லது. ஏன்னா ஓட்டு போடுறது மட்டுமே நம்மளுடைய ஜனநாயக உரிமையாக இருக்காது. அந்த ஓட்டை போட்டதுக்கப்புறம் அந்த ஓட்டு செல்லக்கூடிய ஓட்டாக இருக்கணும், மக்களுக்கு பயன்படக்கூடிய ஓட்டாக இருக்கணும். அப்படி மக்களுக்கு பயன்படாமல் அது வேறு திசையில் போகுது ஆட்சி முறை அப்படின்னு சொன்னால் அந்த ஓட்டை திரும்ப பெறக்கூடிய உரிமையை மக்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது ஜனநாயகம்னு சொல்ல முடியும். ஏன்னா யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியல. எல்லாருமே ரெட்டை வேஷம் போடுறாங்க. ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ அதே மாதிரி ஒரு பக்கம் நல்ல பக்கமாகவும் இன்னொரு பக்கம் கெட்ட பக்கமாகவும் இருக்குது. இதுதான் உண்மையான நிலை. யாரை நம்ப முடியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருமே ரெண்டு விதமான வேலைகளில் செய்கிறாங்க. ஒன்று, மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி வெளிப்புற தோற்றத்தை காட்டிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அனைத்து விதமான ஊழல்களும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அனைத்தையும் செய்கிறாங்க. அப்போ மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசித்தா ஒன்றுமே இல்லை. வெறும் வெளிப்புற நாடகங்களை மட்டுமே நம்பி மக்கள் ஏமாந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உள்ளுக்குள்ளே உண்மையிலேயே மக்களுக்கு ஏற்றாறு போல் ஆட்சி நடக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது உலகம் எங்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு ஓட்டை திரும்ப பெறக்கூடிய உரிமையை கொடுத்து ஆகணும். அப்படி வந்தால் தான் இந்த மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். அதுதான் ஜனநாயகம்னு சொல்லப்படுது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நாம் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அதில் தவறுகள் ஏற்பட தான் செய்யும். தவறுகள் ஏற்படாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பேசும்போதே தவறுகள் ஏற்படுது, செய்யும்போது தவறுகள் ஏற்படுது. அந்த செயல்களை செஞ்சோம்னா அதை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். திருத்துவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா அந்த செயலே செய்ய முடியாதுன்னு அர்த்தம். எந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த உலகம் முழுவதும் பாருங்கள், பொருள்களை வாங்கினா திரும்ப கொடுத்துக்கலாம். பொருள் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் ஒன்று இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த செய்யக்கூடிய பிழைகளை திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். அப்போ ஓட்டு போடுறோம், தவறாகிடுச்சு, எதிர்பார்த்தபடி நன்மைகள் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது திரும்ப பெறக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கணும். ஓட்டு ரீகால் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த ஓட்டை போடுறதுக்கான அர்த்தம் என்ன இருக்க முடியும்? பிழைகள் கண்டிப்பாக ஏற்படும். பேசும்போதும் சரி, செய்யும் போதும் சரி, மனிதர்களை பொறுத்தளவில் பேசும்போதும் செய்யும் போதும் பிழைகள் கண்டிப்பாக ஏற்படும். அதை திருத்தி கொள்வதற்கு கண்டிப்பாக மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது எல்லா இடத்துலையுமே. பொருளை வாங்கினாலும் சரி, இப்போ வாழ்க்கையில் திருமணம் செய்கிறாங்க, திருமணம் செஞ்சாங்கன்னா பிழை ஏற்படுது, ஒத்து போகலைன்னா டைவர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுதானே உரிமை. அப்போ திருமணம் செய்வதற்கு உரிமை இருக்கும்போது டைவர்ஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கணும் தான் நாட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க சட்டத்தில். அதே மாதிரி ஓட்டு போட்டால் கண்டிப்பாக பிழை ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு கண்டிப்பாக தெரியுது. அந்த ஓட்டு ரீகால் பண்ணணும். அந்த அளவுக்கு எல்லா சட்ட வசதிகளையும் ஏற்படுத்தணும் மக்களுக்கு. அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதை உதாசீனப்படுத்திட முடியாது. இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதை செஞ்சால் மக்களுக்கு பெரிய அளவில் பண இழப்பு ஏற்படும், அரசுக்கு பண இழப்பு ஏற்படும், அதை சொல்லக்கூடாது. அதை பண இழப்பு ஏற்படாதவாறு அதை எப்படி செயல்படுத்தணும்னு பார்க்கணும். ஏன்னா இந்த காலத்தில் வசதிகள் அதிகமாகிடுச்சு. மொபைல் ஃபோன் வந்துடுச்சு. எந்த அளவுக்கு அதை பாதுகாப்பாக செய்ய முடியும், எந்த அளவுக்கு பணச்செலவு இல்லாமல் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து தான் ஆகணும். அப்போ ஜனநாயகத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? ஜனநாயகம் அப்படின்னு சொன்னாலே ஓட்டு போடக்கூடிய உரிமையும் ஓட்டை திரும்ப பெறக்கூடிய உரிமையும் சேர்ந்து தான் ஜனநாயகம். இது இல்லைன்னா அப்புறம் ஜனநாயகம்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு 5 வருஷத்துக்கு ஆட்சியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த 5 வருஷமாக அவங்க முழுக்க எல்லா தவறுகளையும் செய்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? யாருங்க நேர்மையாக இருக்காங்க? முதல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். 5 வருஷமும் நேர்மையாக இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. யாரால் உத்தரவாதம் தர முடியும்? அவங்க நேர்மையை யார் செக் பண்ணுறாங்க? அவங்க எல்லா இடத்துலையுமே சரியாக தான் செயல்படுறாங்கன்னு எப்படி மக்களுக்கு தெரியும்? அப்போ அந்த இடத்துல ஓட்டை திரும்ப பெறக்கூடிய உரிமை இருந்ததுன்னா இந்த பிரச்சனை இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் கண்டிப்பாக இருக்கணுங்க. பயம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம்.
மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் உட்காரவங்க பயந்து தான் ஆகணும். மக்களுக்கு பயந்து தான் ஆகணும். நீதி நேர்மைக்கு பயந்து தான் ஆகணும். அதை உருவாக்குறது இந்த ஓட்டை திரும்ப பெறக்கூடிய உரிமை தான். இது சட்டம் வந்ததுன்னா மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. உலகம் முழுவதும் வரணும். நன்றி, வணக்கம்.